Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கோம். பாத்தீங்க அப்படினா at a given place on earth's surface, right? So at a given place on earth's surface, the horizontal component of the earth magnetic field, horizontal component கொடுத்திருக்காங்க, which is BH, yeah. So horizontal component of the earth magnetic field வந்து பாத்தீங்கன்னா they have given 3 into 10 to the power 5 Tesla. And then the resultant magnetic field is 6 into 10 to the power 5 Tesla, which is the earth magnetic field. And the angle of dip at this point என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. சோ நமக்கு கேள்வியில ரொம்ப தெளிவா BH ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க, which is 3 into 10 to the power 5 Tesla. And also earth magnetic field கொடுத்திருக்காங்க, which is the resultant, which is 6 into 10 to the power 5 Tesla. அப்போ இது எந்த ஆங்கிள்ல இருக்கும், இந்த ஹாரிசான்டல் காம்பனன்ட் எந்த ஆங்கிள்ல இருக்கும் அப்படினு சொல்லி நமக்கு கேக்குறாங்க. சோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் BH, which is equal to BE or the resultant cos theta அப்படி நம்ம சொல்லலாம். இந்த theta தான் நமக்கு வந்து கேக்குறாங்க. கேள்வியில நமக்கு ஹாரிசான்டல் கொடுத்தாச்சு, ரிசல்டன்ட் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இது இந்த பக்கம் கொண்டு வர போறோம். அப்போ cos theta which is equal to இது இந்த பக்கம் வந்துச்சு இல்லையா? சோ BH by BE. So BH என்னது கேள்வியில 3 into 10 to the power minus 5. இது என்னது 6 into 10 to the power minus 5. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. 1 2 times. அப்ப cos theta equal to 1 by 2. அப்போ எப்போ அது பாசிபிள்? 60 டிகிரி இருந்தா மட்டும் தான் எனக்கு வந்து cos வந்து 1 by 2 ல இருக்க முடியும். அப்ப horizontal component earthக்கு என்ன ஆங்கிள்ல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா it is 60 degree. So 60 degreeல இருக்கு. So இதுதான் நமக்கு வந்து கொடுத்திருக்கிற கேள்வி. ரொம்ப சிம்பிளானது தான். பொறுமையா பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thank you. Help this with a smile.